டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நல்லா சாஃப்டாக பிசைங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம ஒரு ½ hour வந்து மூடி வச்சிடலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஊற வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லே வச்சு வதக்குங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. அப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நான் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு. பன்னீரும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ½ hour ஊற வச்சுருந்த சப்பாத்தி மாவை எடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ திரட்டியாச்சு. தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்தாச்சு. இப்போது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை வச்சு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி ரோல் பண்ணி சர்வ் பண்ணோன்னா சூப்பரான பன்னீர் ரோல் தயார்.